வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் தனியார் கல்லூரிகளில் நெட் செட் தேர்வுகளில் தேர்ச்சி பெறாதவர்கள் பணிபுரிந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் பேட்டி அளித்திருக்காங்க. ஸோ இது குறித்த தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்களிடம் தமிழகத்தில் தனியார் கல்லூரிகளில் செட் நெட் தேர்வுகளில் தேர்ச்சி பெறாதவர்களை குறைந்த ஊதியம் கொடுத்து பணி நியமனம் செய்துள்ளதாக நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் அளித்த அறிவிக்கையில், தனியார் கல்லூரியில் ஏற்கனவே செட் அல்லது நெட் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆசிரியர்களாக பணியாற்ற வேண்டும் என்ற நெறிமுறை உள்ளது. ஆங்காங்கே இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். இது குறித்து பல ஆய்வு செய்து தேர்ச்சி பெறாதவர்கள் பணியிருக்கிறார்களா என்ற உண்மை தெரிந்தால் தக்க நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம். உயர்கல்வியை உச்சநிலைக்கு கொண்டு செல்ல பெரும் முயற்சியை முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். அதில் வெற்றி காணுவோம். அடுத்த மாதம் மார்ச் மாதம் பல ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த உதவி பேராசிரியருக்கான தகுதி தேர்வு செட் தேர்வு அறிவிக்கப்பட்டு அட்டவணையும் வெளியிட்டுள்ளோம். ஆகவே உயர்கல்வியின் மிகுந்த அக்கறையோடு முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுகிறார் என்ற தகவலை உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்காங்க. செட் அல்லது நெட் தேர்வு தேர்ச்சி பெறாமல் பணிபுரியும் தனியார் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றதை இந்த செய்தி மூலமாக உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. ஆசிரியர்களுக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.